एक आपण साधू झाले, येर कोण वाया गेले. एक आपण साधू झाले, येर कोण वाया गेले. येर कोण वाया गेले, येर कोण वाया गेले. येर कोण वाया गेले, येर कोण वाया गेले. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. अवघे मायेचे गाबली, अवघे मायेचे गाबली. माया समूल मुरेल जेवा, विश्व ब्रह्म होईल तेव्हा. माया समूल मुरेल जेवा, विश्व ब्रह्म होईल तेव्हा. विश्व ब्रह्म होईल तेव्हा, विश्व ब्रह्म होईल तेव्हा. विश्व ब्रह्म होईल तेव्हा, विश्व ब्रह्म होईल तेव्हा. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. ऐसे समजा दियंती, मग सुखी व्हावे संती. ऐसे समजा आदियंती, मग सुखी व्हावे संती. मग सुखी व्हावे संती, मग सुखी व्हावे संती. मग सुखी व्हावे संती, मग सुखी व्हावे संती. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. कुठे विकार ब्रह्मी मूली, अवघे मायेचे गाबली. चिंता क्रोध मागे सारा, ताटी उघडा ज्ञानेश्वरा. चिंता क्रोध मागे सारा, ताटी उघडा ज्ञानेश्वरा. 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 தாட்டிச்சே அபங் அப்படின்னு கதவை துறாங்கோ அண்ணா அப்படின்னு முக்தாபாய் பண்ணியிருக்கிற அபங்கங்கள்ல 6வது அபங்கம் இது. ஏக ஆப்பண்ண சாது ஜாலே, ஏற கோண வாயாகேலே. இப்போ அண்ணாவான ஞானேஸ்வர் மௌலி அவர் கதவை சாத்தின்னு இருக்கார். இன்னமே நான் இந்த ஜனங்கள் கூட இழப்பழக மாட்டேன், ஏன்னா எவ்வளோ சொல்லியும் இவாளுக்கு அன்பு ஆசை ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. தயா க்ஷமா அப்படிங்கிற குணங்கள்லாம் இவாளுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தும் திரும்பவும் நம்ம பிக்ஷா பாத்திரத்துல மண்ணை போட்டு பார்த்தா நம்மளை அபமானிச்சு அதே மாதிரி தானே இருந்துட்டு இருக்கா. இப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? யார்கிட்டையும் நான் இனிமே ஒரு பேச்சும் வச்சுக்க போறதில்லை அப்படின்னு கதவை சாத்திட்டு சஞ்சீவன் சமாதி எடுக்க கிளம்புறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அப்போ யாரு சொல்லியும், நிவர்த்திநாத் அண்ணா சொல்லியும், சோபான தேவ் சொல்லியும் கேட்காதவா இப்போ வெளியில முக்தாபாய் நதியிலேருந்து ஜலம் எடுத்துட்டு வர போயிருந்தா. அவ ஆத்துக்கு வரோன்னு இந்த திருஷ்யத்தை பார்த்து அண்ணா கதவை இப்படி சாத்தின்னு இருக்காதுன்னு அவ ரொம்ப ஆசையா சாதுக்களோட குணங்களை எடுத்து சொல்றா போல இத்தனை அபங்கங்கள் பாடுறா. இந்த அபங்கங்களை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சு அவர் கதவை திறந்தார் அப்படிங்கிறது தாட்டிச்சே அபங்க கேட்கிற கதை. இந்த அபங்கத்துல முக்தாபாய் ரொம்ப ஒரு ஒரு குரூஷியலான ஒரு கேள்விதான் கேட்கிறா. இப்போ எதுக்கு கதவை சாத்தின்னு இருக்கோம்னா, எனக்கு சாது குணம், எனக்கு இருக்கிறது உன்னதமான குணம், பாக்கி எல்லாரும் கொஞ்சம் மட்டம் அப்படிங்கிற எண்ணத்தோட தானே அண்ணா உள்ள இருக்கேள். அப்ப துவைதம் யாருக்கு, அவளுக்கா உங்களுக்கா அப்படின்னு கேட்கிறா போல. ஏக்க ஆப்பண்ண சாது ஜாலே, ஏற கோண வாயாகேலே அப்படின்னு கேட்கிறார்.
ஒருத்தர் அவருக்கு இருக்கிற அந்த குணங்கள் மட்டும் சாது குணம், உத்தமமான குணம், உன்னதமான குணம் அப்படின்னு நினைச்சுண்டா பாக்கி எல்லாரும் என்ன அப்படி மட்டமா போயிட்டாளா, பாக்கி எல்லாரும் ரொம்ப வர்த்லெஸ்ஸா போயிட்டாளா அப்படின்னு கேக்குற. ஏன்னா ஆறு ஒரு சாதுனா வாஸ்தவத்துல எல்லாத்தையும் ஆறு சமமா நினைச்சுக்கிறாரோ அவர்தான் சாது. அப்போ எல்லாத்தையும் சமமா நினைச்சுக்கிறத விட்டு நமக்கு மட்டும்தான் சாது குணம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுலயே அதுல என்ன சாது தன்மையே இருக்கு, அதுலயே போச்சே அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்போ நமக்கு இருக்கிறத மட்டும் சாது குணம், பாக்கி எல்லாருக்கும் இருக்கிறது வீணான குணங்கள் அப்படின்னு எண்ணறதே தப்பு அண்ணா. ஏக ஆப்பண்ண சாது ஜாலே ஏற கோண வாயா கேலே. அது ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, இத்தனை குணங்கள் இருக்கு, அதுல கொஞ்சம் நல்ல குணங்கள் அப்படிங்கிறோம், கொஞ்சம் கெட்ட குணங்கள் அப்படிங்கிறோம். ஆனா இதெல்லாம் மாயையோட தளத்துலதான் இருக்கு இல்லையா? மாயால தானே 3 குணங்கள் வருது. அப்போ இந்த 3 குணங்களை மாயதான் உளவாக்குறது. பாகவதம் சொல்றபடி அந்த குணக்ஷோபத்தால் தான் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாயையால இதெல்லாம் வந்திருக்கு. மாயை எங்கேருந்து கிளம்பித்து? மாயை பிரம்மத்துல இருந்து கிளம்பித்து அண்ணா. உடே விகார பிரம்மி மூலி அவுகே மாயேச்சே காபலி. அப்போ இந்த பிரம்மத்திலேருந்து கிளம்பி வந்த மாயை, மாயையிலேருந்து இத்தனை குணங்கள், இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதாத்மகமான இந்த சரீரம், நான் அப்படிங்கிற என்னுடையது அப்படிங்கிற விகாரங்கள் எல்லாமே கிளம்பி வருது. ஆனா இது அப்படியே பேக்ட்ரைஸ் பண்ணி போனோம்னா இந்த குணங்களுக்கெல்லாம் பின்னாடி, இந்த சிருஷ்டிக்கு பின்னாடி மாயை தான் காரணம். மாயைக்கு என்ன காரணம்னா பிரம்மம் தான் காரணம். அப்போ அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது அந்த மூலமா நிரூபணம் பண்றாங்க. இப்ப சொல்றா, மாயா சமூல முரேல ஜேவா விஸ்வ பிரம்ம கோயில தேவா. இந்த காணப்படத்துக்கெல்லாம் மாயை தான் காரணம் அப்படின்னா, மாயைனாலே என்ன அர்த்தம்னா எது உண்டாகவே இல்லையோ, தட் விச் வாஸ் நெவர் கிரியேட்டட், அதான் மாயை. அப்போ இந்த மாயையோடு அந்த சாரத்தை மூலமா தெரிஞ்சுண்டா, மூலமா அதை வேரோட நீக்கம் பண்ணா, அந்த உள்ள இருக்கிற மாயோட ட்ரேஸை கம்ப்ளீட்டா நம்ம இரடிகேட் பண்ணிவிட்டா வேறற விளங்கும் அப்படின்னு ரமண பகவான் சொன்னார் அக்ஷரவண்ண மாலையில. அந்த வேறற விளங்கும், வேதாந்த பொருள் வேறற விளங்கும். அந்த உள்ள இருக்கிற அந்த மாயோடு அந்த வெரி ரூட் ஆஃப் தட் மாயா நான் அப்படிங்கிற எண்ணம் அதை அறக்கத்தக்கன உள்ள பிரகாசிக்க, அந்த பிரகாசம் உள்ள வந்துட்டா என்ன அனுபவப்படுதுன்னா மாய நீங்கி விஸ்வ பிரம்ம கோயில தேவா அப்படிங்கிற இந்த விஸ்வம் பிரம்மமாவே காணப்படும். விஸ்வம் பிரம்மத்திலேருந்து அந்நியம் கிடையாது, விஸ்வம் பூரா பிரம்மம் தான் அப்படின்னு காணப்படும். தாய்மானவர் சுவாமியோட ஒரு பாட்டுண்டு, விளையும் சிவானந்த பூமி அங்கே வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளால் கலையை கலைந்த பின் பார்த்தேன் ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. விளையும் சிவானந்த பூமி. இந்த பூமி அப்படி பார்த்தா இது சிவானந்த பூமி. இங்க வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளால் கலையை கலைந்த பின் பார்த்தேன். மாயையால இந்த பிரபஞ்சத்துல நான் என்னுடையது அப்படின்னு நிறைய கலைகள், கலைனா வீட்ஸ், அந்த வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த கலையை கலைந்த பின் பார்த்தேன். அந்த கலையெல்லாம் அந்த வீடு எல்லாம் நீக்கி மாத்தினா அப்புறமா பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டில்லேன் தோழி. இப்போ என்ன கலை காண்றதுன்னா பிரகாஷம். இந்த கலைக்கு பிரகாஷம் அர்த்தம். கலைக்கு வீடு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, பிரகாஷம் ஒரு தேஜஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த முகத்துல கலைய பார்க்கலையா அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்போ அந்த கலைய நீக்கி பார்த்தா ஒரு கலை தெரியறது. என்ன தெரியுதுன்னா, ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டில்லேன் தோழி. அந்த பகவானோட கலை அல்லாதக்கு இங்க நான் வேற எதுவுமே பார்க்கல அப்படிங்க. அப்போ இந்த மாயா சமூல முறையில ஜெய்வா விஸ்வ பிரம்ம கோயில தேவா. மாயைய சமூலமா நீக்கம் பண்ணிட்டா அங்க பாக்குறது எல்லாமே ஈஸ்வர பரமா தான் நமக்கு அனுபவப்படும். அந்த சைத்தன்யம் தான் நம்மளால பார்க்க முடியும். ऐसे समझा ஆதியந்தி மக சுகி வாவே சந்தி. இந்த ஒரு விசாரத்தோட,
இது நன்னா உள்வாங்கிண்டு அசே சமஜா ஆதி அந்தி. அப்போ ஆதியில என்ன இருந்தது? பகவான் தான் இருந்தார். அந்தத்திலயும் என்ன இருக்க போறது? பகவான் தான் இருக்க போறார். நடுப்பிலையும் என்ன இருக்குன்னா பகவான் தான் இருக்கார். வென் வி ரியலைஸ் ஒரு சமுத்திரத்துல நிறைய அலைகள் பொங்கி தாழறது. ஒரு அலையெல்லாம் க்ஷணபங்குரம். அந்த அலை வாஸ்தவத்துல சமுத்திரம் தான். சமுத்திரத்துல இருந்து அது வித்தியாசம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா விதம் விதமா அலைன்னு பார்க்க மாட்டோம், சமுத்திரம்னு பார்ப்போம். இது போல நம்ம மாயைன்னு பார்க்காம இதுக்கெல்லாம் காரணம் பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா எசே சமஜா ஆதி அந்தி, இது அத்தனையும் ஆதியும் அந்தவும் அத்தனையும் பகவானா தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மக சுகி ஹ்வாவே சந்தி, சாதுக்கள் சுகமா இருக்கா. அப்புறமா இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்கு, வை த வேர்ல்ட் இஸ் லைக் திஸ் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாம் அவ கவலைப்பட போறது இல்லை. விவேகானந்த சுவாமி சொல்லுவா, வேர்ல்ட் இஸ் லைக் தி டாக் ஸ்டேட். அது எத்தனை நிவர்த்தினாலும் அது வளைஞ்சுதான் இருக்க போறது. அதே மாதிரி வேர்ல்ட் வில் பி லைக் திஸ், தட் இஸ் த நேச்சர். பகவான் சொன்னார் அனித்யம் அசுகம் லோகம். இந்த லோகம் தான் அனித்யம் தான், அது அசுகம் தான். அதுல எல்லாரும் சுகமா இருக்கணும், தட் இஸ் அ குட் விஷ், நல்ல ஒரு பிரார்த்தனையை தவிர we can't expect everything to be perfectly in place. நமக்கு ஒரு பிரசாதம் கோவிலேருந்து பிரசாதம் தரா, சில பழம் அதுலேருந்து நல்ல பழமா இருக்கும், சிலது சீஞ்சு போயிருக்கும். நம்ம அதை கேட்க போறோமா? புஷ்பம், அந்த நிர்மாலிய புஷ்பம் போட்டு தர போறா, சிலதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சிலது கொஞ்சம் சீஞ்சிருக்கும். அதெல்லாம் இப்போ ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா? வாழ்க்கையும் அது போலத்தான். என்னெல்லாம் வருதோ அதுல ரொம்ப எல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணி எல்லாம் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மக சுகி வாவே சந்தி, சாதுக்கள் சமாதானமா இருக்கா. பிக்ஷு கீதையில பார்த்தோம் இல்லையா, அந்த பிக்ஷு எப்படி எல்லாம் இருந்தவர், அவருக்கு என்ன ஒரு விதி ஏற்பட்டு வயசானவர், அப்புறமா யாருமே மாணிக்காத கேட்டா இருந்தாலும் உள்ள ஒரு சந்தோஷம், நம்ம வெளியிலனாலும் பைசா சேர்த்து வச்சுன்னு இல்லாத ஒரு சந்தோஷம் அத்தனையும் தொலைச்சப்ப அவருக்கு உள்ள பார்த்துட்டாரு அந்த சந்தோஷத்தை. அந்த சந்தோஷத்துல அவர் பாடினாரே, நாயம் ஜனோமே சுக துக்க ஹேதோ ந தேவதா ஆத்மா கிரக கர்ம காலா மனப்பரம் காரணமா மனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையேதியது. யாருமே நம்ம சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆனந்தமா இருந்தார். இப்படி பகவான் முகுந்தாங்கிரி மூலே வரும் கடைசியில இப்படி நான் அந்த இதே ஒரு விசாரத்தோட இருந்து பகவத் சரணார விந்தங்களை கட்டியா பிடிச்சிட்டு நானும் இந்த பவக்கடலை தரணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பிக்ஷு கீதையை முடிக்கிறார். அதான் இங்க சொல்றார் மக சுகி ஹ்வாவே சந்தி, சாதுக்கள் சமாதானமா சந்தோஷமா இருக்கா, எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப பகவான்லயே தன் சித்தத்தை வச்சுட்டு ஆனந்தமா இருக்கா. இதை தெரிஞ்சுண்டு அப்படி சாதுக்கள் இருந்தானா நம்மளும் அப்படி இருக்கலாமே கேக்குறா. சிந்தா குரோதம் ஆகே சாரா தாட்டி யுகடா ஞானேஸ்வரா கேக்குறா. அப்போ நமக்கு இருக்கிற சிந்தை வரிஸ், ஏன் இவா எல்லாம் இப்படி இருக்கா, ஏன் அவா அப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு அவ பேர்ல இப்ப கோபம் இருக்குமண்ணா அவங்களுக்கு, ஆனா அந்த கோபத்தை எல்லாம் இந்த ஒரு ஞானத்தோட திருஷ்டியால நீக்கி வச்சிருங்க அப்படிங்கிறா. குரோத மாகேசார், அப்படி சிந்தைய குரோதத்தை எல்லாம் நீக்கி போட்டு கதவை தராங்கோ அண்ணா அப்படிங்கிற. அப்போ இந்த கதவை தராங்கோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஹிருதய கவாடம். அந்த ஹிருதய கவாடத்தை திறந்தா நம்ம இவா நல்லவா இவா நமக்கு சேர்ந்தவா அவளை உள்ள ஏத்தி, இவா நமக்கு சேராதவா அவளை வெளில நிறுத்துறதுதானே இந்த கவாடம் வச்சிருக்கோம். எல்லாத்தையும் சம திருஷ்டியோட பார்த்தா அப்புறமா கவாடத்துக்கு என்ன பர்பஸ்? ஓப்பன் டோரா இருக்க வேண்டியது தானே. ஆருக்கு வேணா வரலாம், ஆருக்கு வேணா போலாம், எல்லாரையும் சமமா பார்த்தா வித்தியாசமே இல்லையே. அப்போ அந்த கதவை முதல்ல அந்த ஹிருதயத்தோட கவாடத்தை திறந்தா அப்புறமா இந்த எந்த டோரை நீங்க பூட்டின்னு உள்ள உட்காந்துக்கலோ அந்த டோர் தானே திறக்கும். அதனால தாட்டி யுகடா ஞானேஸ்வரா அப்படின்னு இந்த 6வது அபங்கம்.